ராமசுப்ரமணியம் சார், நிதியமைச்சர் சொல்லி சென்றிருக்கக்கூடிய அந்த தகவல் சார், 5.5 கோடி சார், தமிழ்நாட்டோட பாப்புலேஷனுக்கு மேல சரிபாதிக்கு மேல இந்த கணக்குகள் சொல்றாங்க. இது ரொம்ப தெளிவான கணக்கா சார்? இது இவ்வளவு பேர் கடன் வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதுல அவங்க கொடுத்த புள்ளி வரம் தவறு நான் சொல்ல மாட்டேன் சார். இன்ஃபேக்ட் இந்த முத்ரா லோன் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடிய முனைவர்களுக்கு இது வழங்கப்படுகின்றது. இது கடந்த 7 வருஷமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது இப்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் வரைக்கும் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல வரவேற்கத்தக்க அம்சமாகத்தான் நான் பார்க்கின்றேன். தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. கொடுத்த புள்ளி விவரங்கள் என்பது சரிதான். ஆரம்ப காலத்திலேருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 5.5 கோடி, நீங்க சொன்ன மாதிரி 5.6 கோடி அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. எல்லாத்தையும் கூட்டி சொல்றாங்க. அது அந்த கூட்டல் சரியா இருக்கலாம். பட் இந்த ப்ராப்ளம் இஸ், நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு என்னை ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் திடீர்னு ஒரு 500 கோடின்னு சொன்னேன்னா உங்களுக்கு தகைச்சு போடுவீங்க. என்னடா அது இன்னும் திடீர்னு இன்னும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறானேன்னு. ஏன் நான் சொல்லுவேன், சார் எனக்கு நம்ம நாடு இப்போ விடுதலை கிடைக்கும் போது 30 கோடி இருந்தது சார். அதுக்கப்புறம் அது 40 கோடி ஆச்சு. அப்ப 40, 30, 70 கோடி ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு 60 கோடி ஆச்சு சார். 40, 30, 70, 60 போட்டீங்கன்னா 130 கோடி அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லி கடைசி இப்ப 140 கோடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா 500 கோடி அல்லது 1000 கோடி கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொன்னேன். நான் போட்ட கணக்கெல்லாம் சரிதான். ஆனா இது யதார்த்தத்துக்கு ஏதாவது சரியா இருக்கா? இப்ப என்ன 500 கோடி 1000 கோடியா இருக்கு. அது மாதிரிதான் இவங்க ஆரம்பத்துல கேட்டா பிஜேபி சார்ந்தவர்களும் நம்ம பினான்ஸ் மினிஸ்டரும் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் கூட்டி உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு 70 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கு 5.5 கோடி மக்களுக்கு முத்ரா லோன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ஒரு கேலி கூத்தாங்க. இப்படிதான் சரி அவங்க கொடுத்ததுன்னு. அதோட இல்லாம அவங்கள கேட்டா ஐ திங்க் அவங்க she need not go deep into details. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதிகமா ஒரு இதுல எல்லாம் பேச வேண்டியது. இந்த மாதிரி நிருபர்கள் முன்னாடி எல்லாம் இவ்வளவு புள்ளி விவரங்கள்லாம் ரொம்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் மாட்டிப்போம். அப்படிதான் மாட்டிட்டாங்க. முத நாள் சொன்ன விவகாரத்தை மறுநாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு ஒரு நிருபர். என்னங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை 8 கோடி தான் இருக்கு. அதுல இருந்து 5.6 கோடி பேருக்கு கடன் கொடுத்துருக்கீங்கன்னு இந்தியா இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 30 லட்சம் தான் அந்த பாப்புலேஷன். 30 லட்சம். அங்க 20 லட்சம் பேர் கொடுத்துருக்கேன்றீங்களே, எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டா ஐ வில் டபுள் செக் அப்படிங்கிறாங்க. ராமசுப்ரமணியம் சார், அதாவது ஸ்டேட் வைஸ் பர்ஃபார்மன்ஸோட ரிப்போர்ட்டை முத்ராவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்ரா லோனுக்குன்னு இருக்கக்கூடிய வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க. அதில் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 கணக்குப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 72,04,001 நபர்களுடைய கணக்குகளுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 57,370 கோடி ரூபாய் கணக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 72 லட்சம் தான் அந்த நிதி ஆண்டுல. பட் ஆனா இவங்க சொல்றது இந்த 5.5 கோடி அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த கடன் எப்ப கொடுக்க தொடங்கினாங்களோ அந்த பீரியட்ல இருந்து மொத்த கணக்கு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் சொன்னேன் சார் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா 500 கோடி 1000 கோடியை நான் ஒரு கணக்கு சொல்றேன். ஆரம்பிக்கும் பொழுது 47ல 30 கோடி பேர் இருந்தாங்க. அடுத்த வருஷம் ஒரு 5-6 வருஷத்துல 45 கோடி ஆச்சு. இந்த 30, 45, 75 நான் எடுத்துட்டு அதற்கு பிறகு 60 கோடி ஆச்சு. இது மூணுத்தையும் கூட்டுறது இப்படி கூட்டி கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 700 கோடி அல்லது 1000 கோடின்னு ஏதாவது நான் சொன்னேன்னா நீங்க சிரிப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? அது மாதிரிதான் ஒரு நகைப்புக்குரிய சமாச்சாரமா போயிடுது. நீங்க இப்ப சொன்ன 75 லட்சம் எங்க இருக்கு? 5.6 லட்சம் கோடினா என்ன சார் அது? 5.6 கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அதான் நம்ம ரொம்ப we should not go deep into certain details. எனக்கு இந்த பணம் வேணா அந்த மாதிரி ஆகலாம் சார். இந்த பணத்தை வேணா நாங்க இத்தனை கோடி கொடுத்துருக்கோட்டு ஒரு கணக்குல சொல்லலாம்.
இந்த கணக்குகள்ல எப்படி சார் இவங்க 40 கோடி கணக்குகள் சொல்றாங்க? ஏன்னா மொத்தமான பேங்க் அக்கவுண்டே வந்து இந்த முத்ரா லோன் வாங்கிய அக்கவுண்டே வந்து பாத்தீங்கன்னா 6,67,77,013 கணக்கு தான் இருக்குது ஆஸ் பர் கவர்மெண்டோட ரெக்கார்ட் படி. ஒரு நகைப்புக்குரிய சமாச்சாரம் இதோட நிறுத்திக்கிறத விட விட்டுட்டு அதுக்குள்ள பெரிய ஏதோ பெரிய அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு யாரோ அதிகாரிகள் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப தப்பானது. அதை அப்படியே வந்து மேடை உட்காந்து படிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பியாண்ட் தட் தேர் இஸ் நதிங்